வணக்கம். நேற்று சாயந்தரம் சிஏஜி ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. இதில் இந்த ரிப்போர்ட் என்ன சுட்டி காமிக்குதுன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு ரொம்ப சிறப்பாக செயல்படுறதாகவும், அதிமுக ஆட்சியில் முறைகேடு இருந்ததாகவும் நமக்கு இது சுட்டி காமிக்குது. உதாரணம் எடுத்துக்கலாம், நிதித்துறை எடுத்துக்கலாம். நம்ம ஆட்சி எடுத்ததுக்கப்புறம் 2022-23 ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா, வருவாய் பற்றாக்குறை 10,000 கோடி குறைஞ்சிருக்கதாகவும், அது குறைஞ்சதுக்கு காரணம் மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் ரெவன்யூ 17% உயர்ந்திருக்கதாகவும் சுட்டி காமிக்குது. அதே மாதிரி நம்மளோட மாநிலத்தோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 14% இருக்கிறதாகவும், தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 54% அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி 14% என்பது இந்தியாவோட வளர்ச்சி 5% கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஆட்சியில் வளர்ந்துருக்கு. அதிமுக காலத்தில் இந்த வளர்ச்சி இருந்ததா மாநிலத்தோட வளர்ச்சின்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி எதனால் நம்மளால் வருவாய் பற்றாக்குறை குறைச்சிருக்க முடியுது? நிதியில் இருக்கிற ஒரு 10 மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு தரவை தவிர எல்லா தரவுலையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஊழலை கட்டுப்படுத்தியிருக்கோம். அதிமுக காலத்தில் அந்த ஊழல்னால் என்ன ஆகும்? லீக்கேஜ், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வராது. அந்த வருவாயை நாம் ஊழலை கட்டுப்படுத்துனதுனால வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு இருக்குது, வரி இல்லாத வருமானம் அரசாங்கம். அது மட்டுமே வெறும் 41% வருமானம் அதிகரிச்சிருக்கு. இது எப்படின்னு பார்த்தோம்னா, மைனிங்லேருந்து வருது, லேண்டை லீஸு கொடுத்து வருது, இப்போ ரெண்ட்டு அரசாங்கத்துக்கு வர ரெண்ட்லேருந்து வருது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து வர வேண்டிய வருமானம் 41% அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா அதிமுக காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? இது எல்லாமே ஒழுங்காக வசூலிக்கல. ஏன் வசூலிக்கல? அவங்ககிட்ட ஒரு மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம் போட்டு அதிமுகவோட அரசியல்வாதிகள் அந்த காசை அவங்க ஜோப்பில் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் சுட்டி காமிக்குது. நம்ம நிதி எப்படி சரி பண்ணியிருக்கோம்? லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். லீக்கேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்? கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணனால. இதுக்கு இன்னொரு உதாரணம், தமிழ்நாட்டோட ஜிடிபியில் வர வேண்டிய வருமானம் அதிமுக காலகட்டத்தில், அது குறிப்பாக எடப்பாடி காலகட்டத்தில் 2% குறைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. இது இந்த சிஏஜியில், போன சிஏஜியில் எஸ்பி வேலுமணியை பற்றி முறைகேடு இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்காது. பீகாரில் கூட ஒரே கம்ப்யூட்டர் வச்சு எல்லா டெண்டரும் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் ரீஜனில். அதுவும் அந்த டெண்டர் ஒப்பந்ததாரர் 2 பேருமே ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து போட்டிருக்காங்க. இந்த டெண்டர் எல்லாம் ஜெயிச்சது ஒரே நபர். அவர் யாருன்னு பார்த்தா எஸ்பி வேலுமணியோட நெருங்கிய சொந்தக்காரர். இந்த மாதிரி பண்ணதுனால டெண்டரை மற்றவங்கள யாருமே போட விடல. இந்த 2 பேர் மட்டும் ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து போட்டிருக்காங்க, ஒரே ஐபி அட்ரஸ். இதனால கிட்டத்தட்ட 10,000 கோடி தமிழ்நாடு இழப்பீடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி போன சிஏஜி அறிக்கையில் சொல்கிறாங்க. இப்போ வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை ஊழல் இருக்குது இந்த ஆட்சியில், நான் நான் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் விட போகிறேன், ஒவ்வொரு டெண்டரையும் பார்க்க போகிறேன் சமீபத்தில் ஒரு காணொலி இன்டர்வியூ கொடுத்துருந்தார். ஆனால் நான் கேட்குறது, நீங்கள் அதிமுக கூட்டணியாக இருந்தீங்க, இந்த ஊழல்லாம் ஏன் நீங்கள் தட்டி கேட்கல? சரி கேட்கல, இப்போ கூட்டணியில் இல்லை, இப்போயாச்சும் அந்த ஊழல்லாம் வழியில் சொல்லாமல் எல்லா டெண்டருமே 2 ஒப்பந்ததாரர்கள் போட்டு அதில் உங்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 50% ஒரே ஆளுக்கு போயிருக்கு. இதெல்லாம் ஏன் அண்ணாமலை கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் அதை பற்றி அமைதியாக இருக்காருன்னா, அதிமுகவும் பாஜகவும் ஏ டீம் பி டீம் அதான் சுற்றி காமிக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய முறைகேடுகளை சொல்லியிருக்காங்க. கடலோர பகுதியில் வீடு கட்டுறது, அதில் பார்த்தோம்னா 200 ப்ராஜெக்ட் கொடுத்ததில் கிட்டத்தட்ட 175 ப்ராஜெக்ட் முறைகேடு இருந்ததுக்காக சொல்கிறாங்க. அதில் ஒரு 75% திட்டங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 75 திட்டங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லை, கட்டக்கூடாத இடத்துல கட்டியிருக்காங்க. 2 மாடி கட்ட இடத்துல 4 மாடி கட்டியிருக்காங்க கடலோர பகுதியில். அந்த மாதிரி நிறைய இடங்கள் எந்த இடத்த அரசாங்கத்துக்கு கொடுமோ அந்த இடத்துல கிரவுண்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் எண்ணற்ற முறைகளை சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இன்னொரு அதிர்ச்சிக்குரிய ஊழல் என்னன்னு பார்த்தோம்னா, டிஎன் சோலார் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம். அது என்னன்னு பார்த்தோம்னா, பசுமை வீடு கட்டி தருது ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதில் வெறும் 7% 100 வீடு கட்டினா 7 வீடு மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்கு போயிருக்கிறதாகவும், மீதி எல்லாமே அந்த ஊரில் இருக்கிற அதிமுக காரங்களோ இல்லை அவங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லை பணக்காரர்களோ போயிருக்கிறதா இந்த சிஏஜி அறிக்கை சொல்லுது. கிட்டத்தட்ட இந்த காசை வாங்கிட்டு 20% மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இருக்கிற வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த திட்டத்தில் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா 40% வீடுகள் முறைகேடாக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த சிஏஜி அறிக்கையில் ப்ரூஃபோட சொல்கிறாங்க. எந்தெந்த கிராமத்துக்கு போனோம், எவ்வளோ வீடுங்களை சர்வே பண்ணோம் எல்லாம் சொல்லி. ஸோ இதெல்லாம் டேட்டாவில் கிளியராக இருக்குது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி இது ஊழல் ஆட்சின்னு சொல்கிறாருல நம்ம ஆட்சியை, அவர் இந்த அறிக்கையெல்லாம் படித்தா அவரு கொஞ்சம் சொல்கிற பொய்யை குறைச்சி சொல்லுவார். ஏன்னா அவருக்கே உறுத்தும், நம்ம ஆட்சியில் இந்த அளவுக்கு நம்ம ஊழல் பண்ணியிருக்கோம், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2% மாநிலத்தோட வருமானத்தை நான் ஊழல் பண்ணிட்டேன், திமுக அதை சரி பண்ணி மாநிலத்தோட வறுமையை அதிகரித்து நலத்திட்ட பணிகள்லாம் செய்கிறாங்க ஊழல்லாம் இல்லாமல் அப்படின்னு அவருக்கு புரியும். அப்படி புரியும் போது என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் பொய் பேசும்போது குறைச்சி பேசுவார்.